தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்துக்கள். ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த அறிவானது கொரிந்தியர்களுக்கு அவசியம் என்று தேவன் காண்கிறார். ஏனென்றால் ஆரம்ப பாடத்திலே கொரிந்தியர்களுக்கு யாரை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. அதனாலே அவர்கள் அநேக பிரிவினைகள் அங்கு இருந்ததை நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரம் அல்லது தலை யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்கள் ஸ்திரீகளும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் ஸ்திரீகள் கீழ்ப்படிவதற்கான சில காரண காரியமும் இங்கே சொல்லப்படுகிறது. பாடம் நாம் என்ன படிக்க போறோம் என்றால், தலையை பற்றி கொள்ளாத வீட்டிற்கு என்ன நடக்கும் அல்லது என்ன நடக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-11. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. இங்கே ஐக்கியமானது கெடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடனான ஐக்கியம். அழைத்த தேவனுக்கு உண்மை இல்லாதவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பாடங்கள் சில பற்றி முன்பே நாம் பேசியிருக்கிறோம். ஒரே காரியத்திலிருந்து தவறிழைத்திருக்கிறார்கள். ஏக யோசனை, ஏக மனது. இங்கே இந்த புத்தியானது அவங்களுக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் அங்கிருந்து வழிவிலக்கு பண்ணுவதற்காக வாக்குவாதங்கள், பொறாமைகள், மனுஷ மார்க்கங்கள் இதெல்லாம் நடக்கிறது. இப்ப தலையை பற்றி கொள்ளாத வீட்டிற்கு என்ன நடக்குன்னா பிரிவினை ஆயிடும். ஐக்கியத்தை இழந்து போக வாய்ப்பு இருக்கிறது. தலையை பற்றி கொள்ளாததை ஒரு வீட்டாரை தலையை பற்றி கொள்ளாம அவர்கள் ஜீவிப்பார்களானால் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த செல்வதற்கான ஒரு காரியம் இருக்கும் என்றால் எதை சார்ந்து ஜீவிப்பதாக கர்த்தர் சொல்லுகிறார்? தலையை பற்றி கொள்ளைன்னா அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்கெட்டு விட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் வழி மாறியிருக்கிறார்கள். அது என்ன வழி என்று அவரே சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3-4. பொறாமை, வாக்குவாதம், பேதமை உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே மாம்சத்துக்குரியவங்களாயிருந்து மனுஷ மார்க்கமா நடக்கிறாங்க. அது என்ன மனுஷ மார்க்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4ஆம் வசனம். தலையை பற்றி கொள்ளாத செயல்பாடு.
பவுலை சேர்ந்தவன், வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்ற ஒரு தலையை பற்றி கொள்ளுகிற எந்த ஒரு வீடும் ஆவிக்குரிய சிந்தை இருக்கும். தலையை பற்றி கொள்ளாத எந்த ஒரு வீட்டிலேயும் ஒரு மாம்ச சிந்தையும் மனுஷ மார்க்கமும் அதிகமாக இருக்கும், பிரிவினை இருக்கும், அங்கே வாக்குவாதங்கள் இருக்கும், சண்டைகள் இருக்கும். இப்போ நிச்சயமாகவே தலையை பற்றி கொண்டும்படியாக அநேக நேரங்களில் நம்ம உறுதியாக கேட்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 3:3 அப்போ தலையை பற்றி கொள்ளாத வீட்டிலே அவர்கள் எதை சார்ந்து ஜீவிக்க வேண்டும் என்றால் மனுஷ மார்க்கத்தையும் மாம்சத்துக்குரிய காரியங்களையும் மனிதனை பின்பற்றுவது தான் அங்கே இருக்கும். யோவான் 17:22-23 வரைக்கும் தலையை பற்றி கொள்கிற வீட்டின் வளர்ச்சியும் ஒற்றுமையும் எந்த அளவுக்கு மேம்பாடாக இருக்கும். இயேசுவானவர் தம்முடைய அப்போஸ்தலர்களிடத்தில் இவ்வாறு கேட்டுக்கொண்டார். பாருங்க, அந்த தலையை பற்றி கொண்டு ஒன்றாக இருப்பது என்பது மேன்மையான காரியம், அது மிக முக்கியமான காரியம் கூட. அந்த வீட்டின் வளர்ச்சி மிக உயர்ந்ததாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. யோவான் 17:22-23 நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்றார். தேறினவர்களாய் இருக்கும்படியாக, அதாவது பூர்ணத்திற்கு ஏதுவான வளர்ச்சியிலே ஒருமைப்பாடோடு ஒன்றாய் இருப்பது, அதாவது பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறது போல 12 பேரும் ஒன்றாய் இருக்கவும் அன்பாய் இருக்கவும் அவர் வேண்டிக் கொண்டார். ஏனென்றால் ஒரு வீட்டின் வளர்ச்சியானது ஐக்கியமானது ஒருமைப்பாடில் ஒன்றாய் இருப்பது போல தலையை பற்றி கொள்கிற வழியில் இருக்கிறது. ஒரு வீட்டின் வளர்ச்சியும் அதனுடைய ஒருமைப்பாடும் அதனுடைய ஐக்கியத்தை மேம்படுத்துவதற்கு ஒன்றாய் இருப்பது மிகுந்த அவசியம். தலையினுடைய கட்டளையை பின்பற்றுவது மேன்மையானது. இல்லை என்றால் அங்கே பிரிவினை வந்துவிடும், குழப்பமான சூழ்நிலை வரும், வீடு பாழாய் போவதற்கான வாய்ப்பு இருக்கும். இயேசு இதை மேன்மையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:9-10 வரைக்கும் தலையை, அதாவது இயேசுவை மட்டும் பற்றி கொள்ளாத கொரிந்து சபையரிடத்தில் என்ன கேட்கப்பட்டதுன்னா ஐக்கியமா இருக்கும்படி கேட்கப்பட்டது. அந்த ஐக்கியம் மனுஷனோடு அல்ல, யாரோடு என்பதுதான் காரியம். யாரோடு? 1 கொரிந்தியர் 1:9-10 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருக்கணும். ஐக்கியம்னா எப்படி? உடைய வார்த்தை மட்டுமல்ல, அவரோடு பாடுபடுவதும் நிறைய வார்த்தைகளை நிரூபிக்க முடியும். சேர்ந்து வேலை செய்யணும். அவர் கட்டளையிடுவார், நாம் அந்த வேலையை அவரோடு சேர்ந்து செய்வது என்பது மேன்மையானது. அங்கதான் அந்த ஃபெலோஷிப் நமக்காக கிடைக்கும், ஐக்கியம் கிடைக்கும். மனிதனோடு இருக்கும்போது மனிதனுடைய ஐக்கியம் இருக்கும், அது தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து பிரிச்சிடும். அப்போ ஒரு வீடானது ரொம்ப ஜாக்கிரதையாகவும் வெளிப்பாகவும் தலை யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். யார் சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. கொரிந்து மக்கள் அப்படி பார்க்கல. சகோதரர்களா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவங்களா இருந்தாலும் அதற்குரியவங்க யாரு என்பதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல ஒரு வீட்டில் சித்தப்பா இருந்தாலும் பெரியப்பா இருந்தாலும் பெரியம்மாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நமக்குரியவங்க யாரு?
அவங்களாம் நம்ம உறவு பிள்ளைகள் தான், அவங்களாம் நம்முடைய சகோதரர்கள் தான். ஆனால் யாரை நம்ம பின்பற்றணும், யாருக்கு உரியவங்களா இருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படி கண்டுபிடிக்கலைன்னா ஏமாற்றப்பட்டாங்க இங்கே. ஆகையினால ரொம்ப கருத்தோடும் ரொம்ப கவனத்தோடும் ஐக்கியமாக இருப்பதற்காக தலை, அதாவது இயேசுவை பற்றி கொண்டாதான் ஐக்கியம் இருக்க முடியும். அதில் ஒரே காரியத்தை பேசணும். ஒருவேளை இன்னொருத்தர் வருவார், அவர் வேறு கருத்தோடு பேசுவார். அந்த வளர்ச்சி பணி அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். ஒரே காரியத்தை பேசும்போது பிரிவினைகள் இல்லாமல் நாம் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. ஏக மனதும் ஏக யோசனையும் சீர்பொருந்தி அதுக்காக அவங்க புத்தி சொல்லப்பட்டாங்க. சரி, தலையை பற்றி கொள்ளல அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். எல்லாரும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க தான், எல்லாரும் தேவனுடைய மனுஷங்க தான், எல்லாரும் நம்முடைய வீட்டார் தான் அப்படின்னா என்ன நடக்கும்? மத்தேயு 12:25 இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்பும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. அந்த வார்த்தையை நீங்க பார்க்குறீங்களா? தனக்கு தானே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமா பிரிவு ஏற்பட்டிருக்குமானால் அது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா பாழா போயிடும். ஒரு நிறுவனம் அல்லது ஒரு கம்பெனி அல்லது சபை எதுவா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், தனக்குத்தானே விரோதமா இருக்கும் என்றால் அது பாழா போக வாய்ப்பு இருக்கிறது. அவங்க சேர்ந்து ஒரே ஒருத்தருக்கு கீழாக ஒரு அடிச்சுவல் நடக்கும் என்பது மேன்மைதான், சரி. அது இல்லைன்னா அது பாழா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவங்க கவனிக்கிறாங்க. வீணா போயிடும். இங்க இருக்கிற பிரச்சனை தெரியும். இயேசு தேவனுடைய ஆவியினால துரத்தினாரு. அவங்க சொன்னாங்க பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துற அப்படின்னா இயேசு சொன்னார், அப்படி துரத்த சாத்தியம் இல்லை. சாத்தான் துரத்தினானா அந்த வீடு என்னத்துக்காகும், பிரிஞ்சு போயிரும் சொன்னார். அப்படின்னா தனக்குத்தானே ஒரு ராஜ்யம் அல்லது ஒரு வீடு, ஒரு சபை அல்லது ஒரு நிறுவனம் எதா இருந்தாலும் இருக்கட்டும், ஒருவர் கீழே அது இருக்கணும். ஒருவர் கீழே இருக்கிற பொழுதுதான் அந்த வேலையானது சிறப்பாக நடைபெறும் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்போ ஒரு வீடா இருந்தாலும் அநேகர் ஞானம் உள்ளவங்களா இருக்கலாம். ஆனாலும் யாருக்கு கீழாக அது கட்டப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியமான காரியம். பிரிந்திருந்தா நிலைநிற்க மாட்டாது, பாழா போயிடும். ரோமர் 16:17 இந்த கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக செயல்படும் போது என்ன நடக்கும், தலையை பற்றி கொள்ளாத போது என்ன சம்பவிக்கும், தேவன் அவங்களை குறித்து என்ன கேட்கிறார். அன்றியும் நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவளை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன்னு சொல்றார். ஏன்னா அதுக்கு விரோதமா இருக்கிற எந்த ஒரு செயலும் விலகிறது. ஏன் விலகணும்? பிரிவினை ஆயிடும். பிரிவினை என்பது வீழ்ச்சியினுடைய அடையாளம். பிரிவினை என்பது ஐக்கியத்தின் அடையாளம் கிடையாது. பிரிவினை என்பது ஒற்றுமையின் அடையாளம் கிடையாது. பிரிவினை என்பது மெய்யான நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை பற்றிக் கொள்கிற அடையாளம் கிடையாது. அது மாம்ச ரீதியான மனுஷ மார்க்கமான காரியம். ஆகவே அதை விட்டு விலக வேண்டும் என்று அவர் புத்தி சொன்னார். எபிரேயர் 10:21 தேவனுடைய வீட்டின் மேல அதிகாரியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர் யார்? எபிரேயர் 10:21 தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால். அப்ப தேவனுடைய வீட்டின் மேல அதிகாரியா ஒருத்தர் இருக்கார். வீடுன்னா தனியா இல்லை, யாருடைய பாதுகாப்புலையும் இல்லாம இல்லை, யாரு கீழையும் இல்லாம இல்லை, ஒருவருடைய அது வீடு. உங்க குடும்பம்னா உங்களுடைய வீடு. சபைனா கிறிஸ்துவனுடைய தேவனுடைய வீடு. கிறிஸ்து அதன் மேல அதிகாரியா இருக்கார்.
இப்போ தனியாக அது பாட்டு இல்லை, நம்ம யார் வேணாலும் கெடுத்துக்கிட்டு யார் வேணாலும் எது வேணாலும் சொல்ல, யார் வேணாலும் எதாவது கேட்க, அப்படி அல்ல. அவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். கேள்வியானது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4:5 தேவனுடைய வீட்டில் இயேசுவே தன்னைத்தானே அதிகாரி ஆக்கி கொண்டாரா, அவர் இன்னொருவர் உயர்த்தினாரா? நாம நம்முடைய வீட்டின் மேலே நாமளே அதிகாரி நினைக்கிறோம். தேவன் அந்த அதிகாரத்தை கொடுக்காம நமக்கு அதிகாரம் வர முடியாது. நாம காணாம இருந்தாலும் விசுவாசிக்கிறோம். ஆனா உலகம் அப்படி நினைக்கல, நான் தான் அப்படி சொல்லுது. எபிரேயர் 5:4-5 மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாருடைய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியருக்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரை உயர்த்தினார். இப்ப இயேசு ஆசாரியராய் இருப்பதற்காக அவரை உயர்த்தி கொண்டாரா? இல்லை. யார் உயர்த்தினது? தேவனே. ஒரு வீட்டின் மேலே அதிகாரியாக ஒருத்தர் ஆக்கணும் அல்லது உயர்த்தணும். ஒருத்தருடைய வீடு அதன் மேல தலைவர் ஆக்கணும்னா இன்னும் ஒருத்தர் அதுக்காக கொடுக்கணும். நாமளா எந்த வேலையும் செய்ய முடியாது. அது நம்ம அதிகாரத்தை பறிக்கிறது மாதிரியும் அதிகாரத்தை திருடுறது மாதிரியும் ஆயிடும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தன் மனைவியின் மேல ஒரு புருஷன் தானே புருஷனாக இருக்கிறாரா இல்ல ஆண்டுக்குள்ள அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? ஆதியாகமம் 3:16 அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையுடைய பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி கொண்டிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அப்ப இந்த ஆட்சி அப்படிங்கிறதும் தலையென்ற அதிகாரத்தையும் யார் கொடுத்தது? தேவனை கொடுத்தார். அப்படியானா ஒரு வீடு என்பது அதுவா தனியா இருக்கா இல்ல இன்னொருத்தருடையதான்? அது இன்னொருத்தருடைய வீடு. ஒரு சபை என்பது அதுவா இருக்கா இல்ல ஒருவர் இருக்காங்களா? இருக்காங்க. அப்ப எல்லாமே ஒரு அடிச்சுவடின் கீழாக நடத்தப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு காரியங்களும் அவர் காரியங்களை விவரிக்கிறார். ஆண்டுகொள்ள அதிகாரத்தை தேவன் தருகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 8-9 எந்த ஒரு செயலை நாம் செய்வதற்கு சுயாதீனமாக விடப்பட்டிருக்கிறோமா அல்லது அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டுமா? யாருக்காக சொல்றார்? 1 கொரிந்தியர் 11:8 புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். 9ஆம் வசனம், புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். யாருக்காக இருக்கு இல்லையா? அப்படியானா ஒரு வீடு, அந்த வீட்டின் மேல ஒரு அதிகாரிக்குள்ள சில மக்கள், அவர்கள் யாருக்காக? அதே மாதிரி ஒரு குடும்பம், ஒரு புருஷன், மனைவி, பிள்ளைகள், இதெல்லாம் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துதா? நிச்சயமாக. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மனைவிக்கு தலை என்ற அதிகாரத்தை தேவன் கொடுக்க வேண்டுமா அல்லது நாமே நம்முடைய இஷ்டத்தின்படி செயல்படுவதற்கு தலையாக இருக்கிறோமா? ஒரு வீட்டில் ஒரு புருஷன் தலையா இருக்கலாம், மனைவிக்கு ஞானம் இருக்கலாம், பிள்ளை கூட ஞானம் இருக்கலாம். ஆனா அந்த தலையை பற்றி கொண்டு நடக்கும் பொழுதுதான் அது வீடு. இல்லைன்னா அது குழப்பமான சூழ்நிலையும் பிரிவினையான சூழ்நிலையும் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தலையானவருக்கு ஒரு யோசனை இருக்கும், பிள்ளைக்கு ஒரு யோசனை இருக்கலாம், மனைவிக்கு ஒரு யோசனை இருக்கலாம். அதிகாரங்களை மதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற பொழுது ஒற்றுமை இருக்கும். அங்கே இல்லைன்னா அந்த ஒற்றுமை களையக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.
யோவான் 1:12 பிள்ளைகள் என்ற அதிகாரம் பிறப்பிலே இருக்கிறதா, அல்லது பிள்ளைகளாக பிறந்தபோது பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை ஒருவர் கொடுக்க வேண்டுமா? யோவான் 1:12 வாசி கேட்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த வார்த்தையை கவனிக்கிறீங்களா? ஏற்றுக்கொள்கிறோம் விசுவாசத்தோடு, அதற்காக பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இஸ்ரவேல் எல்லாரும் இஸ்ரவேல் கிடையாது. ஆபிரகாமின் சந்ததியானாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்ல. சொல்லப்பட முடியும், ஆனா பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை அவர் தான் நமக்கு தரணும். மரித்தோருக்கு அவர் தேவனாய் இருப்பதில்லை, ஜீவனுள்ளோருக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் பிள்ளைகளா விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட போதிலும் எல்லாரும் பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை பெறுகிறது இல்லை. பிள்ளைகளாகும்படி யார் அதிகாரம் கொடுக்கணும்? பாருங்க, எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இல்லை. அழைக்கப்பட்டதற்காக நாம பிள்ளைகளும் அல்ல. அதிகாரம் கொடுக்கணும். ஒரு குடும்பத்திலே நம்முடைய சொந்த குடும்பத்தை நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? 1 தீமோத்தேயு 3:12 மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமா இருக்கணும். தனக்கு சொந்த குடும்பம். அப்ப அதற்கு அவங்க மேல தலையா கொடுத்தது யாரு? தேவன். நடத்துகிற அதிகாரத்தை கொடுத்தது யாரு? தேவன். வேற யாராவது அதுல நடத்துறதுக்கு அதிகாரம் பெற்றிருக்காங்களா? இல்ல. அப்படின்னா பாக்குறதுக்கு தெரியல, ஆனா விதிமுறையை புரிஞ்சுக்கிறோம் எல்லாரும். அது அவங்க குடும்பம், இது நம்முடைய குடும்பம். புரிஞ்சுக்கிறோமா? நல்லா புரிஞ்சுக்கிறோமே. பாருங்க, உங்களுடைய பிள்ளைகளை இன்னும் ஒருவர் அதிகாரம் செலுத்த அனுமதிக்க மாட்டீங்க. ஒருவேளை நல்ல புத்தி தான் சொல்லி நினைக்கலாம், ஆனா அதிகாரம் செலுத்தும் போது அந்த பிள்ளைங்க கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அது நம்முடைய குடும்பம் இல்லை, இன்னொருத்தருடைய குடும்பம். இப்ப தேவனுடைய சபையில எல்லாரும் எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்ட்டு எந்த அனுமதி இருக்கிறதோ அதுக்குள்ளதான் வேலை செய்ய முடியும். அதை கடந்து செய்யும் போது அது பிரிவினை ஏற்படுத்துகிறது வேலையா இருக்கும். 1 தீமோத்தேயு 3:4 தன் பூமிக்குரிய சொந்த குடும்பத்தை நடத்துவதற்கும் தன் பிள்ளைகள் கீழ்ப்படிய பண்ணுவதற்கும் குடும்பம் என்ற கருத்தில் மற்றவர்களுக்கு அதிகாரம் அளித்திருக்கிறாரா? இல்ல அங்க இருக்கிற தகப்பனுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறதா? 1 தீமோத்தேயு 3:4 தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். சொந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? இருக்கு. நன்றா நடத்தணும். ஏன் பார்வையில் இல்ல, தேவனுடைய பார்வையில். தன் பிள்ளைகளை பாருங்க, ஒரு கருத்துல நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஒரு கருத்துல அது நம்ம கையளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கையளிக்கப்படும் பொழுது அந்த குடும்பத்தின் மேல அவங்க தான் அதிகாரியா இருக்கிறாங்க, அல்லது தலைவரா இருக்கிறாங்க, தலையா இருக்கிறாங்க. தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமா இருக்கணும். சரி, கீழ்ப்படிய அடங்காத பிள்ளையாச்சு, எப்படி ஒரு கீழ்ப்படிய பண்ணுவாரு? அடிப்பாரா? சகாரா இருப்பாரா? இயேசு எப்படி கீழ்ப்படிய பண்ணாரோ அதே போல பண்ணும். கேள்வியானது, இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணுவதற்கும் ஒரு கருத்துல மற்றவர்களுக்கு அதிகாரம் இருக்கா? இல்ல. தகப்பனுக்கு தான் அந்த அதிகாரத்தை அளிச்சிருக்கார்.
அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? 1 தீமோத்தேயு 3:5 தேவனுடைய ஆவிக்குரிய தங்களிடத்தில் பிள்ளைகளை நடத்துவதற்கு யாருக்கு அதிகாரம் இயேசு கொடுத்திருக்காரு? மற்றவங்களுக்கு கொடுத்திருக்காரா? ஒரு கேள்வி கேட்கிறாரு. 1 தீமோத்தேயு 3:5 ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? பாருங்க, சொந்த குடும்பம், சொந்த மனைவி, இப்படிலாம் சில வார்த்தைகள் நீங்க பார்க்குறீங்களா? இதில் நம்ம அந்த நியமிக்கப்பட்ட அந்த தலைவரை தவிர நாம வீணா தலையிட்டா என்ன ஆகும்? பிரச்சனைக்குரியதாக இருக்கும். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சொந்த குடும்பத்தை நடத்த அறியலைன்னா தேவனுடைய சபையை விசாரிக்க முடியாது. அப்படியானா சபை என்று கொஞ்ச நேரம் பேசுவோம். சபையினுடைய தீர்ப்பு என்கிற காரியத்தில் எல்லாம் இஷ்டமா வேலை செய்யணுமா, இல்லை ஒரு காரியத்தை வச்சிருக்காரா? யார் வேணாலும் எங்கிருக்கிறவங்க வேணாலும் ஏதாவது சொல்ல முடியுமா, இல்லை அந்த உள்ளூர் சபை அந்த தீர்ப்பை சரியா செய்யணுமா? எப்படி வச்சிருக்காரு? இல்லை தனி மனித அதிகாரத்தை வலியுறுத்துறாரா? ஒரு உள்ளூர் சபையில் மற்றொரு சபையார் தலையிடுவதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரா, இல்லை அந்த சபையார் தான் அதை செய்யணுமா? 1 கொரிந்தியர் 5 1-6 இருக்கிறது. அங்கே பிரச்சனையானது எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரச்சனை எப்படி தீர்த்தாங்க, எப்படி தீர்ப்பு செய்வாங்கன்னா தனி மனித அதிகாரமா, அல்லது 1 கொரிந்தியர் 5:4 நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில், ஒரு வார்த்தை இருக்கா? அப்போ மாம்சத்தின் அழிவுக்காக சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் சொல்றார் பவுல். அங்கு இல்லை, ஆனா இல்லாத போதும் அங்க தீர்ப்பு நடக்குதா பாருங்க. கூடி வந்திருக்கையில் ஒரு வார்த்தை இருக்கு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா புளிச்சு போயிடுவாங்க. இப்போ சபையின் தீர்ப்பில் விதிமுறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய கட்டளைன்னு கேட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் 6:1-8 வரைக்கும் உங்களில் வேறொருவனோடு வழக்காடும்படி பரிசுத்தவான்கள்ட்ட தான் போகணும். மனிதக்காரன்ட்ட போகக்கூடாது. வேற எந்த பரிசுத்தவான்ட்டையாவது போகணுமா, அந்த லோக்கல் உள்ளூர் பிராந்திய சபையில அவங்க வேலை செய்யணுமா? எப்படி நம்ம அதை கண்டுபிடிப்போம்? பரிசுத்தவான்கள்ட்ட போறதுன்னா இல்ல வேற எங்கேயோ போக சொல்றாரா? அனிதக்காரன்ட்ட போகிற விஷயத்துல அவங்க பரிசுத்தவான்ட்ட போகணும். அப்போ அவங்கள பத்தி அவங்க தீர்ப்பு செய்யறதுக்கு சொல்றாரு பாருங்களா 2ஆம் வசனத்துல, பரிசுத்தவான்கள் உலகத்தையே நியாயந்திருப்பாங்கன்னு அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயந்திருக்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்க அபாத்திரரா? தேவ தூதர்களை கூட நியாயந்திருப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்ற வைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாது இருக்கிறது எப்படி என்று சொல்றாரு இல்லைங்களா? நீங்கள் சொல்றாரு இல்லையா? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் 4ஆம் வசனத்துல உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்யறதுக்கு மற்ற ஒரு சபையிலிருந்து கொண்டு வரணுமா, சபையிலே அற்பமா எண்ணப்பட்டவங்களை நியமித்துக் கொள்ளணுமா? பாருங்க, அப்ப தீர்ப்பு செய்யல விதிமுறை வச்சிருக்காரா? நாம் பெரும்பாலும் என்ன செய்யறோம், நமக்கு யாரு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள தேடி நம்ம வேலை செய்யறோம். அது அப்படி இருக்கிறதா? சபையில் அற்பமா எண்ணப்பட்டவங்களை நியமித்துக் கொள்ளுங்கள், இல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு உதவி செய்யறவங்களை தேடுங்கன்றாரா? சபையில் இது எதுக்காக சொல்றேன்னா, வெக்கம் உண்டாகும்படி சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் வழக்கை தீர்க்க விவேகி உங்களுக்குள்ள ஒருத்தனாக உங்களுக்குள் இல்லையா என்று கேட்கிறார். நாம என்ன செய்யறோம்? பெரும்பாலும் மனிதனுடைய வழக்கை எப்படி இருக்கிறது, நமக்கு யாரு உதவிகரமா இருக்காங்களோ, யாரு பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள நாடுறோம். அது கனப்படுத்தும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா வழக்குகளை தீர்க்கிறதுக்கு யாரை கேட்கணும்? விவேகி உங்களுக்குள் ஒருவனாகிலும் இல்லையா என்று கேட்கிறார். அப்ப இதெல்லாம் நம்ம ஒரு முறை இருக்கு இல்லையா? அது நீங்க ஏன் நீங்க மற்றவங்களுக்கு கிறிஸ்துவன் சபையார் தான், ஏன் அவங்கள கொண்டு வரக்கூடாது? சத்தியம் அப்படி இருக்கிறதா? ஏன் நமக்கு இந்த சபைக்கு வளர்ச்சி, ஊழிய வளர்ச்சியில் உதவி செய்யறவங்களை ஏன் கூப்பிடக்கூடாது? சத்தியம் இப்படி இருக்கா? பாருங்க, அந்த சபையானது அந்த வேலைகளை சிறப்பா செய்யும்படி நாம கற்றுக் கொடுக்கணும். சரி, ஒருவேளை அங்கே சபையார் கடந்து மூப்பர்கள் இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன்.
என்ன செய்யலாம்? எபிரேயர் 13:17 விசுவாசிகளுக்கு என்ன அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவு உட்பட்டு செயல்படுவது தேவனுக்கு மகிமையா? அளவு கடக்கிறது நல்லதா? நல்லதோ கெட்டதோ மேற்பார்வை செய்கிற அதிகாரத்தில் தலையிட அதிகாரம் அளிக்கப்படுகிறதா? எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய், அதாவது கணக்கு கொடுக்கிறவங்களா இருக்கிறபடினால அவங்களுக்கு சரி உங்களுக்கும் சரி விழித்திருக்கிறானபடியா துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட செய்யும்படி அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். சரி, துக்கப்படுத்தினா என்ன ஆகும்? அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. இப்ப பிரயோஜனமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். என்னதான் சொல்ல வர்றாரு? ஒட்டுமொத்தமா அடங்கி இருன்றார். சரி, அடங்காம போறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், பிரயோஜனமா இருக்குமா? இருக்காதுன்றார். அப்ப என்னதான் சொல்ல வர்றாரு? அவங்க உங்களுக்கு கணக்கு சொல்றவங்களா இருக்கிறபடினால நீங்க என்ன செய்யுங்கன்னா அடங்கிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கலானபடியினால் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அது செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கேள்வியானது, விசுவாசிகளுக்கு மூப்பர்கள் இருக்கிற பட்சத்தில் என்ன அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு உட்பட்டு செயல்படுவது தேவனுக்கு மகிமையா? அவங்க வேலைக்கு அவங்க கணக்கு சொல்லணும், அவங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட வேலைக்கும் கணக்கு சொல்லணும். நல்லதோ கெட்டதோ மேற்பார்வை செய்யக்கூடிய அதிகாரத்தில் தலையிட அதிகாரம் கொடுக்கப்படுகிறதா? எபேசியர் 4:15-16 சபையினுடைய வளர்ச்சி எப்படி நடைபெற வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படி அப்படி செய்தார். பாருங்க, அன்போடு அந்த சத்தியத்தை கை கொள்ளணும், தலையை பற்றி கொள்ளணும், எல்லாவற்றிலையும் நம்ம வளரணும். அவராலே சரீரம் முழுவதும் 16ஆம் வசனம் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு கிரியை செய்யணும். அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு எதுவா சரீர வளர்ச்சி உண்டாக்குது. அப்படியானா அங்கே மேற்பார்வை செய்றவங்க அல்லது மூப்பர்கள் இருக்கிறாங்க, நான் செய்ய வேண்டாம் இருக்கா? இல்லை, தன் தன் அளவுக்கு கிரியை செய்யணும். எந்த அளவு நம்ம கிரியை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த அளவு நாம வேலை செய்யணும். அப்போ ஒரே படத்தில் நம்மளால முடிக்க முடியல, நம்ம இன்னும் பேசுவோம். தொடர்ந்து தலையை பற்றி கொள்ளாத வீட்டுக்கு என்ன நடக்கும் என்பதுதான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து பேசுவோம். தேவனுடைய தயவு நமக்கு இருக்கட்டும். அவருடைய அன்பிலே நம்ம கட்டப்படுவோம். அந்த வீடு ஒற்றுமையா நம்ம வாழுவோம். தேவனுக்கு பயந்து நம்ம இருப்போம். குமாரனுடைய அடிச்சுவடை நாம பின்பற்றுவோம். நமக்கு நியமிக்கப்பட்ட அளவை நம்ம கவனமா பாதுகாத்துக் கொள்வோம். அதுவரைக்கும் 1 கொரிந்தியர் 16:23 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அன்பு, நம்முடைய அன்பு, தேவனுடைய அன்பு நம் அனைவரோடும் கூட இருக்கணும். நம்ம ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். தலையை பற்றி கொள்ளாத வீடு பிரிவினையாகிவிடும், ஐக்கியத்தை இழந்துவிடும் என்பதை பார்த்தோம். கொரிந்து சபை அப்படிப்பட்ட காரியங்களை செய்தபடினாலே ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பற்றி கொள்ளாத, தலையை பற்றி கொள்ளாத எந்த ஒரு வீடும் மனுஷ மார்க்கமாகவும் மாம்சத்துக்குரியவைகளாகவும் சென்றுவிடும். எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒன்றாய் இருக்கவும் தேறினவர்களாய் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார். அதே போல நாங்கள் ஒன்றாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஐக்கியமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிரிவினை செயல்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்க உதவி செய்யும். வீட்டின் மேல் அதிகாரியா இருக்கிற ஆசாரியரை பிதாவானவர் நியமித்திருக்கிறார். அவர் உயர்த்தி கொள்ளவில்லை. மனைவி மேலே புருஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளாகும்படி பிதாவானவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். சொந்த குடும்பம் என்று கொடுத்திருக்கிறார்.
எந்தெந்த அதிகாரங்கள் அவர்களுக்குரியது நீர் கையளித்திருக்கிறீர், அதிலே அவர்கள் கவனமாய் நீர் கட்டளையிட்ட அதிகாரத்தை செய்ய உதவி செய்யும். சபையானது அங்கத்தினர்களை கொண்டு அது தீர்ப்பு செய்யவும், அது அந்த பிராந்திய சபையிலே தீர்ப்பை சரியாய் நடத்தி கொள்ளவும் கட்டளையிட்டிருக்கிறபடியினால் அது கீழ்ப்படிந்திருக்க உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். மேய்ப்பர்கள் இருக்கிற மூப்பர்கள் இருக்கிற சபையானது அடங்கி கீழ்ப்படிந்திருக்க உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். தலையை பற்றி கொண்டு அன்போடு அதற்கு கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய இருதயத்தை தாரும். தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்யும். தலையை பற்றி கொண்டிருக்க உதவி செய்யும். தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.